நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பணி பாதுகாப்பு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அனைத்து பணியாளர்கள் நல சங்கத்தினர் 10வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கைது செய்யப்பட்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரம். வணக்கம். தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்விட இயக்கம் அனைத்து பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் 10வது நாளாக சென்னையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக 10வது நாளாக இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக நாங்கள் தற்காலிக பணியாளர்களாக இருக்கிறோம், எங்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்ற வேண்டும் என்றும் அரசினுடைய அனைத்து திட்டங்களையும் நாங்கள் தான், அதாவது காலை உணவு முதற்கொண்டு மக்களை தேவை மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நாங்கள் தான் பொதுமக்களிடம் கொண்டு செல்கிறோம். எனவே எங்களுக்கு ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் தொடர்ச்சியாக சென்னையில் பல இடங்களில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் வள்ளுவர் கோட்டத்தில் இன்றைய தினம் போராட்டம் நடந்த போது நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க சென்றார். அப்போது காவல்துறையில் அவர்களை இடைமறித்து இந்த இடம் போராட்டத்திற்கு உகந்த இடம் அல்ல, ஏற்கனவே இவர்கள் அனுமதி மீறிதான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அதே போல நீங்களும் இந்த போராட்டத்தில் அவர்களோடு கலந்து கொள்ளக்கூடாது என்று பேசினார்கள். அப்போது சீமான், நான் இந்த நாட்டில் தானே இருக்கிறேன், ஏன் எனக்கு உரிமை இல்லையா என தொடர்ச்சியாக காவல்துறை மற்றும் சீமானிடம் அந்த வாக்குவாதமானது நடைபெற்றது. அப்போது சீமானையும் சேர்த்து, அதாவது ஏற்கனவே 500க்கும் மேற்பட்ட ஊரகத்துறை சார்பில் பணியாளர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் சீமானும் சேர்த்து கைது செய்யப்பட்டார். அப்போது கைது செய்யப்பட்ட அவருடன் சேர்ந்து அந்த கட்சிக்காரர்களும் எங்களையும் கைது செய்கின்ற காவல்துறையிடம் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்தார்கள். இந்நிலையில் அடுத்த 10 நிமிடத்தில் கைது செய்யப்பட்ட இடத்திலே சீமான் மீண்டும் கொண்டு வந்து இறக்கிவிடப்பட்டார். அப்போது அவர் தன்னுடைய காரில் ஏறி புறப்பட்டார். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க வேண்டும் என்று அவர் நேரடியாக காவல்துறையிடம் கோரிக்கை வைத்தார். அப்போது இது போராட்டத்திற்கு உகந்த இடமல்ல, இங்கு நீங்கள் சந்திக்க வேண்டாம், நாளை வேண்டுமானாலும் ஒரு போராட்டத்திற்கு அனுமதி வாங்கி கொண்டு போராடும் இடத்தில் நீங்கள் பேசுங்கள் என்று சீமானிடம் கோரிக்கை வச்ச பிறகு சீமானும் தன்னுடைய காரில் ஏறி சென்றார். தொடர்ச்சியாக இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது கூட எங்களுக்கு போராட்டும் மக்களை பார்ப்பதற்கு கூட அனுமதி இல்லையா என அந்த கேள்வியை கேட்டு அவர் சென்றார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.